Hi friends, welcome to NNELM. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 2-in-1 ரெசிபி தான் பார்க்க போறோம். weight loss நீங்க வந்து பண்ணனும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வாரத்துல ஒரு தடவை. இல்ல நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சைடு டிஷ் வேணும் சாதம் அப்படினா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம இப்ப இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சாச்சு. இப்போ இதல ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இது லைட்டா வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கு அடுத்ததா ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூடும் லைட்டா நமக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 5 சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா நான் ஒரு 2 முள்ளங்கி மீடியம் சைஸ் எடுத்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வந்து உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. முள்ளங்கி வந்து நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத சேர்த்துறலாம். தக்காளி சேர்த்து லைட்டா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா ஒரு 2-3 செகண்ட்க்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்சிருந்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாத்தி கொஞ்சமா தண்ணி விட்டு நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துர்க்கேன். இப்போ இதுக்கு தாளிச்சிரலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கு. இதல கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நீங்க சாதத்துக்கு இத தொட்டுக்கற போறீங்க அப்படினா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கெட்டியா எடுத்துக்கோங்க. இல்ல இட்லி தோசைக்கு வேணும்னா கொஞ்சமா இதல நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நான் இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்க போறேன். இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மேல ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதல முள்ளங்கி சேர்த்து அரைச்சிருக்கோம். நீங்க சொன்னாதான் தெரியும், இல்லனா தெரியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you friends.